ரைட். வணக்கம். இப்போ இதில் பேர் 28வது கேள்வி பேர் இன்னும் 27 வரைக்கும் பார்த்தாச்சு. 28 பாருங்கள். எளிமை இயக்கத்தை நிகழ்த்தும், அதாவது என்னது ப்ராக்டிஸ் டெஸ்ட் 2 28வது கேள்வி. எளிமை இயக்கத்தை நிகழ்த்தும் உடல் ஒன்றின் கோண வேகம் ஒமேகா ஆகும். வீச்சம் ஏயாகவும் காணப்படுகிறது. அலைவு மையத்திலிருந்து எக்ஸ் தூரத்தில் உள்ள போது இயங்கும் இயக்க சக்திக்கும் அது அழுத்த சக்தியும் அமுக்க சக்தி என்றில் அழுத்த சக்திக்கும் இடையான விகிதம் மட்டும் கேட்டு எக்ஸ் தூரத்தில் இருக்கிற இயக்க சக்திக்கும் அழுத்த சக்தியும் விகிதம். இப்போ உனக்கு இதில் என்ன தெரியணும்? இயக்க சக்திக்கு அழுத்த சக்தி கோவ தெரியணும். ஞாபகம் இருக்க உனக்கு எளிமை சேர்க்கம் என்றால் உனக்கு எளிமை சேர்க்கத்தாட்டு துணிக்கைண்டு எக்ஸ் இடப்பெயர்ச்சி அடைஞ்ச நிலையில் வேகம் பி வந்து ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம். உனக்கு இது ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விளங்கப்படுத்தின விஷயம் ஈஸியாக விளங்கியிருக்கணும். ரைட். அப்போ இப்போ இதை வச்சுக்கொண்டு இயக்க சக்திக்கு போட்டியாண்டா ஹாஃப் எம்பி வர்க்கம். அப்போ என்ன வரும்? ஹாஃப் எம் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு ஏ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம். ரைட். அப்போ உனக்கு தெரியும் எளிமையை சேர்க்கத்தில் மொத்த சக்தின்றது அலைவு மையத்தில் இயக்க சக்திக்கு சமன். மொத்த சக்தின்றது அலைவு மையத்தில் இயக்க சக்திக்கு சமன். அதாவது அலைவு மையத்தில் இயக்க சக்தி எவ்வளவு உனக்கு தெரியும்? வி மேக்ஸ் எவ்வளவு? ஏ ஒமேகா. ஆமாம் இல்லை, அலைவு மையத்தில் வேகம் ஏ ஒமேகா. அப்போ இயக்க சக்தி எவ்வளவு? கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம் வந்து அலைவு மையத்தில் இருக்குது. இது வந்து டோட்டல் எனர்ஜிக்கு சமன். எவ்வளவு அது? ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்போ இப்போ எக்ஸ் தூரம் இடப்பெயர்ச்சி அடைஞ்ச நிலையில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்று கேட்டால் என்ன சொல்லுவேன்? டோட்டல் எனர்ஜி மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி. சரியா? அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளவு? இது. அதில் வந்து கைனட்டிக் எனர்ஜியை கழிச்சு விடு. உனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஹாஃப் எம் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு எக்ஸ் வர்க்கம் மட்டும் வரும். ரைட். அவள் கொண்டு அப்ளை பண்ணிட்டு வேலை முடிச்சு. ஒரு சின்ன விஷயம். சரியா? அப்போ என்ன கேட்டவன்? அழுத்த சக்திக்கும் இயக்க சக்திக்கும் விகிதம். அப்போ ஹாஃப் எம் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு ஏ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் கீழ் ஹாஃப் எம் ஒமேகா வர்க்கம் இன்ட்டு எக்ஸ் வர்க்கம். அப்போ ஹாஃப் எம் ஒமேகா வர்க்கம் மட்டும் ஏ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கம் மூன்றாம் முறை பொறுத்து. சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார். விச்சுருள் மாறிலி கேனுடைய விச்சுருள் தொங்கவிடப்பட்டுள்ள திணிவு எம்மினை உடைய ஒரு பொருள் ஓர் குறித்த அதிர்வனுடன் அலைகிறது. அதே அதிர்வனுடன் அலையும் ஒரு எளிய ஊசலுக்குரிய நீளம் ஜாது. என்னவாம்? வில்மார்லி கேயும் திணிவு எம்மையுடைய வில்மார்லி கேயுடைய விச்சுருளில் திணிவு எம்மொன்று தொங்கவிடப்பட்டு அலைய விடப்படுதான். அதே மீடரில் அதிரக்கூடிய எளிய ஊசலில் நீளம் என்னவாம்? சிம்பிளான விஷயம். என்ன செய்ய போகிற? அவற்றை அளவு காலத்தையும் இவற்றை அளவு காலத்தையும் சமப்படுத்தி விடு. மீடன் சமன் அளவு காலம் சமன் தான். அப்போ அளவு காலத்தை சமப்படுத்தி விடு. என்னது? எளிய விச்சுருளுக்கு டி சமன் 2π√m over k. இதுவே எளிய ஊசலுக்கு 2π√l over g. ரைட். அப்போ 2π தட்டி விடு, எல் ஆக்கி விடு, வேலை முடிச்சு. சரியான சிம்பிளான ஒரு வேலையான. ரைட். அடுத்த கேள்வி. எளிமை இயக்கத்தை ஆட்டும் பொருளையும் பற்றி பின்வரும் கூட்டுகளை கருது. ரைட். பொருள் ஒரு தளத்தில் மாத்திரம் அலையும். எளிமை இயக்கம் வேண்டாம். என்ன ஒரு தளம்? என்ன ஒரு நேர் கோடு. எளிமை இயக்கம் வேண்டாம் ஒரு தளத்தில் மட்டும். அந்த ஒரு தளத்தில் ஏன்னா வட்ட இயக்கம் மாதிரிலாம் இயங்காது. சரி, மாறி ஒரே தளத்தில் இயங்கி கொண்டிருக்கும். காலநிலை விதானம் வலை மையம், காலநிலை விதானம் வலை மையம் மாறி மாறி போய் வரும். தான் எளிமை இயக்கம். அப்போ ஒரு தளத்தில் மாத்திரம் அலையும். சரி. அதிரும் மீடன் வீச்சத்தில் தங்கி இருக்கும். ஒரு காலம் இல்லை, அலைவு காலம் வீச்சத்தில் தங்காண்டு படிச்சு நாங்கள். எளிய ஊசல் எளிமை சேர்க்க வேண்டாலே அலைவு காலம் வீச்சத்தில் தங்காது. வீச்சம் அதிகரித்தா வேகம் கூடி அதே அலைவு காலம் தான் இருக்குது. அலைவு காலம் வீச்சத்தில் தங்காதுண்டா மீடன் வந்து 1/t சமன். எப் சமன் 1/t. அப்போ என்னது? மீடனும் வீச்சத்தில் தங்காது. சரி. பி கூட்ட பள்ளி சி கூட்ட பார். பொருளின் இயக்க சக்தியானது மையத்தில் இருந்தான இடப்பெயர்ச்சிக்கு நேர்விய சமனம். இங்கே பார். இயக்க சக்தியானது மையத்தின் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விய சமனம்.
சமன்பாட்டின்படி ஒரு காலமும் இல்லை. அப்போ அதுவும் பிழை. ஏ மாத்திரம் சரி முதலாம் படி பொறுத்து. ரைட். இது அடுத்தது பாசகர் கேள்வி. என்ன, உருவில் காணப்படும் நீரியல் தொகுதியின் பரப்பளவு 4 சென்டிமீட்டர் வர்க்கம் ஐ கொண்ட ஒரு பெரிய முசலம் கியூ மீது ஒரு விசை F1 பிரயோகிக்கப்படுவது. உண்டாக்கப்படுவதற்கு பரப்பளவு 2 சென்டிமீட்டர் வர்க்கத்தை கொண்ட ஒரு சிறிய முசலம் பிக்கு 10 நிமிடம் பிரயோகிக்கப்படுகிறது. சுற்றாடலும் வெப்பநிலை குறையும் போது உள்ளே இருக்கும் திரவம் திண்மமாகிறது. திண்மமாகிய இக்குற்றி தொகுதியினுள்ளே சுயாதீனமாக இயங்கி விசை 10 நிமிடம் காரணமாக கியூ மீது உண்டாக்கப்படும் புதிய விசை F2ஆக அமைகிறது. F1, F2க்குரிய பெருமானம். என்ன விஷயம்? ஆரம்பத்தில் திரவம். அப்போ இங்கே ஒரு பெரிய விசையை உருவாக்குறதுக்காக நீங்கள் விசை கொடுக்குற யார்ட்டு தத்துவம்? பஸ்காலின் தத்துவம். பஸ்காலின் தத்துவம் என்ன சொல்லுது? நெருக்கத்தவற்ற பிசுக்குமேற்ற பாயுண்டு மூடிய தொகுதிக்குள்ளே முட்டாக நிரப்பப்பட்டிருக்கல எல்லா புள்ளிலையும் அமுக்கம் சமன். எல்லா புள்ளிலையும் அமுக்கம் சமன். அப்போ இந்த புள்ளியில் அமுக்கம் என்ன? F/A1. அப்போ இந்த புள்ளியில் அமுக்கம் என்ன? F1/A2. அதனால அப்புறம் அது எடு எவ்வளவு? 10/2 சமன் F1/4. சரி, குறுக்க பிறகு 20 நியூட்டன். ரைட். ஆனால் சொல்லிட்டு ஆகிட்டேன்னா என்ன பிரச்சனை வரும்? திண்மமாகிட்டேன்டா பஸ்கல் தத்துவம் பயன்படுத்த இயலாது. அப்போ நீங்கள் என்ன விஷயம் கொடுத்தால்றியோ அப்படியே தான் தள்ளப்படும். தொகுதி அப்படி தான் அசைய போகுது. எனவே அதே 10 நியூட்டன். அப்போ F2 சமன் 10 நியூட்டன். வாங்கியிருக்கா? இது ஒரு சப்பையான கேள்வி ஒன்று, சிம்பிளாக முடிச்சு விடு. ரைட். அடுத்த 32 பேர். உருவில் காணப்படுகின்ற நீர் வெண்டூரி குழாயின் ஊடாக பாய்கிறது. நீர் அமுக்கம் பியுடன் ஏயிலே குழாயினில் போகிறது. நீர் அமுக்கம் பியுடன் ஏயிலே குழாயில் போகிறது. ஏயில் உள்ள குறுக்குவெட்டு பரப்பளவு பியில் உள்ள குறுக்குவெட்டு பரப்பளவின் 5 மடங்காம். பியின் குறுக்குவெட்டு பரப்பை விட ஏ 5 மடங்கு கூட. அப்போ இதை ஏன்னு வச்சுண்டா இது 5A. ரைட். பியில் உள்ள நீரின் அமுக்கத்தை பூச்சியமாக்குவதற்கு, இந்த இடத்துல அமுக்கத்தை பூச்சியமாக்குறதுக்கு ஏயில் நீர் கொண்டிருக்க வேண்டிய கதி என்னவா? கிடைப்பாய்ச்சல் பேர்னுடைய தத்துவம். ஒவ்வொரு வருஷம் கட்டாங்கேள்வி வரும் பேர்ன் தத்துவத்தில். கிடைப்பாய்ச்சல் பேர்ன் தத்துவத்தில் உனக்கு தெரியும். பேர்ன் தத்துவத்தில் என்ன சொல்லுது? P+12 வர்க்கம் ப்ளஸ் ρgH வந்து மாறலி. என்ன? அமுக்கம் அலகு கணலுக்கான இயக்க சக்தி, அலகு கணலுக்கான அழுத்த சக்தி. இது மாறலி. கிடைக்குழாய் என்றபடியாக ρgH நாங்கள் கருத்தில் எடுக்க தேவையில்லை. அப்போ P+12 வர்க்கம் ஒரு மாறலி. இப்போ என்ன பிரச்சனை? இங்கே அமுக்கம் 0 ஆகணும். அதான விளக்கம். அப்போ இங்கே உள்ள P+12 வர்க்கம் அங்கே உள்ள 12 வர்க்கத்துக்கு சமன். உனக்கு நல்ல வடிவாக தெரியும். இங்கே 5 மடங்கு குறுக்கோட்டு குறையுது. அப்போ இதில் நீ ஏயில் V என்று வச்சுண்டா இங்கே 5V என்று வரும் போகும். ஓமா இல்லையா? அப்போ இப்போ போட்டு ஆகும். ஏயை பொறுத்த வரைக்கும் P+12 வர்க்கம் சமன் பியை பொறுத்த வரைக்கும் P0. அப்போ 12ρ5V வர்க்கம். இதுலேருந்து V7 வாக்கி விட்டு வேலை முடிச்சு. வாங்கியிருக்கா? ரைட். ஒருக்கா செட் பண்ணிக்கொள். ரைட். இதுவும் பாசகர்கள் தான். இதை பேர் உருவில் ஒரு பிசுக்கின்றிய நெருக்கரும் பாய்மத்தின், ஒரு பிசுக்கின்றிய நெருக்கரும் பாய்மத்தின் ஓர் அருவிக்கோட்டு இயக்கத்தை ஒத்த ஒரு பாய்ச்சல் குழாய் என காணப்படுகிறது. இத்தகைய ஒரு குழாயில் பாய்ம பாய்ச்சல் தொடர்பான பின்வரும் கூட்டுகள் இது உண்மையானது அன்று. போடு புள்ளி பியில் புகும் எல்லா துணிக்கைகளும் குழாயினுள்ளே ஒரே பாதை வழியே இயங்கும். அருவிக்கோட்டு பாய்ச்சல்ண்டா தானே? அருவிக்கோட்டு பாய்ச்சல்ண்டா அருவி ஒன்றி ஒன்று இடைவெட்டாது. என்ன? அப்போ நெருங்கும் ஐதாகும், ஆனால் ஒன்றி ஒன்று இடைவெட்டாது. அப்போ பிக்குள்ளே வார துணிக்கை அப்படியே ஒரே பாதையில் தான் எல்லா துணிக்கையும் போகும். சரி. குழாயில் ஒரு தரப்பட்ட புள்ளியில் பாய்ச்சல் வேகம் நேரத்துடன் மாறலாம். தரப்பட்ட புள்ளியிலண்டா ஒரு குறுக்குவெட்டு, ஒரு குறுக்குவெட்டில் பாய்ச்சல் வேகம் மாறும் நேரத்தோட இல்லை. ஏன் உனக்கு தெரியும்? நெருக்கத்தவற்ற பிசுக்குமேற்ற பாய் அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கைகளில் ஏவி பெருக்கம் ஒரு மாறலி. ஏவி பெருக்கம் ஒரு மாறலி. எனவே அந்த கருத்தும் பிழை, நேரத்துடன் மாறாது. 3வது, ஒரு தரப்பட்டுள்ள அருவிக்கோடு வழியே செல்லும் துணிக்கைகள் பாய்ச்சல் குழாயில் உள்ள வெவ்வேறு புள்ளிகளில் வெவ்வேறு வேகங்களை கொண்டிருக்கலாம். பெஸ்டான கூட்டு. ஏன் இந்த இடத்துல வந்து குறுக்குவெட்டு பெருசு, அப்போ ஒரு வேகம் இருக்கும். ஆனால் அதுவே பாஞ்சு இங்கே போய்க்கல
அதே குறுக்கு இருக்குதோ இல்லை, வேகம் மாறி இருக்கும். அதுதான் சொல்கிறான் அதில் வாசிப்பார். அப்போ சரி. 4வது, ஒரு அருவிக்கோட்டில் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடலி அப்புள்ளியில் உள்ள பாய்ச்சல் வேகத்தின் திசை. பெஸ்ட்டான குட். நீ ஒரு அருவி வரைகிறேன்டா இப்போ எந்த ஒரு ரெண்டமான புள்ளியை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல அந்த துணிக்கினுடைய கதி வேகத்தின் திசை என்னென்னு கேட்டால் நீ அந்த அருவிக்கு வரைகிற தொடலின்ற திசையாக இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டான குட். ரைட். அடுத்தது, பாய்ச்சல் குழாயில் உள்ள பாய்மத்தின் திணிவு எப்போதும் மாறலி. கட்டாயம் நெருக்கட்ட பாய் என்ற என்ன அர்த்தம்? குழாய்க்குள்ளே உள்ள பாய்மம் மாறாமல் இருக்கேன், உள்ள வாரவளம் வெளியே போகும். அதான் ஏவி பெருக்க மாறலின்னு சொல்கிறோம். கேள பாய்ச்சல் வீதம் மாறலின்னா என்ன? ஒரு பக்கத்தில் உள்ள வாரவளம் மற்ற பக்கத்தில் வெளியே போய்கொண்டே இருக்கும். ரைட். செட் பண்ணிக்கொள். சரிதானே? ரைட். அடுத்ததுக்கு வா. அடுத்த ஒரு பாசர் கல்யாணம் பாலர் ஒப்பு கல்யாணம் மிதப்பு தத்துவம் சம்பந்தமான என்னது? உலோகத்தினால் செய்யப்பட்ட படகு ஒன்று நீரில் அதன் கனவளவில் 1/5 பங்கு அமிழ்ந்திருக்குமாறு மிதக்கிறது. உலோகத்தால் செய்யப்பட்ட படகு கனவளவில் 1/5 பங்கு அமிழ்ந்திருக்குமாறு மிதக்கிறது. முதற்படகை செய்வதற்கு பயன்படுத்திய உலோகத்தின் அதே திணிவை பயன்படுத்தி முதற்படகின் கனவளவின் 5 மடங்கான கனவளவை உடைய 2ஆம் படகு செய்யப்படும். அப்போ சும்மா சிம்பிளான ஒரு ஐடியா எடுக்கிறேன். ஆரம்பத்தில் படகுன்ற கனவளவு 5V என்று வைப்போம். அப்போ அமிழ்ந்தது V. இப்போ ஆரம்பத்தில் படகுன்ற கனவளவை விட 5 மடங்கு. அப்போ இப்போ 25V கனவளவு. ஆனால் இப்போ எவ்வளோ அமிழ்ந்திருக்கும்? இமேஜின் பண்ணு. படகுன்ற திணிவு மாறையில். அப்போ இப்பையும் அமிழ்ந்தது அதே V. இதை நீ கண்டுபிடிக்க தெரியும். திணிவு மாறாமல் படகுன்ற கனவளவை கூட்டிக்கணும். எப்படியோ நிறை மேலெப்புக்கு சமன். அப்போ திணிவு மாறலைன்னா கட்டாயம் என்னவாக இருக்கும்? அதே இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் அளவு தான் இருக்கும். அப்போ அதே கனவளவு தான் இப்போ அமிழ்ந்திருக்கும். ஷுவரானு? ரைட். அப்போ இப்போ என்ன கேட்குறான்? இப்போ 2ஆம் படகு கொண்டு செல்லத்தக்க உயர்ந்தபட்ச திணிவு சுமையின் கீழ் முதல் படகு கொண்டு செல்லத்தக்க உயர்ந்தபட்ச சுமை. ரைட். சும்மா ஒரு ஐடியாவுக்கு படகுன்ற திணிவை M என்று வைப்போம். அப்போ எம் திணிவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு V கனளவு அமிழுது. அப்போ இன்னும் 4V மிச்சம் இருக்குது. அப்போ இந்த படகுல இன்னும் 4M திணிவு ஆட் பண்ணலாம். அப்போ கொண்டு செல்லக்கூடிய திணிவு 4M. இது ஆரம்பத்தில். 2ஆம் படகுல M திணிவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு V கனளவு அமிழுது. ஆனால் மிச்சம் அப்போ 24V இருக்குது. அப்போ 24M. ஏற்றுக்கொள்கிற எவ்வளோங்க தவசம் காய்ச்சது? அப்போ எவ்வளோ கேட்டிருக்காங்க? 2ஆம் படகு கொண்டு செல்லத்தக்க சுமையின் கீழ் முதலாம் படகு. அப்போ 24 கீழ் 4. ஸோ 6. விளங்கியிருக்கா? சரியா? ரைட். ஒருக்கா செட் பண்ணிக்கொள். அதே மாதிரி அடுத்ததும் பாசர்கள் தான். நிலத்தின் கீழ் வாழும் விலங்குகளின் வலை உருவில் காணப்படுகிறது. விலங்குகள் வலையில் AB எனும் இரு வாயில்களை வெவ்வேறு வடிவங்களில் பேணுகின்றன. இதன் விளைவாக வலி அடர்த்தி 1.3 கிலோகிராம் உருவில் காணப்படுகின்றவாறு 8 மீட்டர் செகண்ட் 2 மீட்டர் செகண்ட் மனுஷன் எனும் வெவ்வேறு கதிகளில் துவாரங்கள் மீது வீசுகிறது. துவாரங்கள் ஒரே மட்டத்தில் இருந்தால் துவாரங்களுக்கிடையே வலி அமுக்கத்தில் உள்ள வித்தியாசம் வலையில் வலி அசைவின் திசையும். கணிதத்துவம் திருப்போம். என்னவா? இவர் நிலத்திற்குள்ள வாழ்கிற உயிரினங்கள் சுவாசிக்கிறதுக்காக தங்களோட அந்த வாயில்கள் அமைப்புகளை வித்தியாசமாக உருவாக்குது. ரெண்டும் ஒரே கிடமத்தில் இருக்குன்னா ரோஜியேஜ் இல்லை. இல்லை, இங்கே ஹாஃப் ரோய் வர்க்கம் போடலாம், அங்கே ஹாஃப் ரோய் வர்க்கம் போடலாம். இல்லை, இங்கே அமுக்கத்தை PA100, அங்கே அமுக்கத்தை PB100. உனக்கு நல்லபடியாக ஒரு விஷயம் தெரியும். இங்கே வேகம் கூடண்டா அப்போ அமுக்கம் குறைவு, இங்கே வேகம் குறைவு அமுக்கம் கூட. ஏன் P + ஹாஃப் ரோய் வர்க்கம் மாறாது. எனவே Bயிலேருந்து Aக்கு அமுக்கம் கூடின இடத்துல குறைஞ்ச இடத்து தான் பாய்மம் பாயப்போகுது. Bயிலேருந்து Aக்கு தான் பாயப்போகுது. அதை வச்சுக்கணும். இப்படியே தட்டு. Bயிலேருந்து Aக்கு ஆக 2வது 4வதும் பிள்ளை. இந்த 3ல் இதை உண்டு. இனி என்ன செய்ய போகிற? உனக்கு P + ஹாஃப் ரோய் வர்க்கம் சமன் அங்கே P + ஹாஃப் ரோய் வர்க்கம். உனக்கு ரோ தந்திருக்கிறான், B தந்திருக்கிறான். அமுக்க வித்தியாசத்தை கண்டுபிடி. விளங்கியிருக்கா? ரைட். போட்டு செட் பண்ணு. அடுத்ததும் பாசர் கல்வி. அடர்த்தி டியவுடைய ஒரு பிசுக்கட்டை நெருக்கரும் பாய்மம் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு மாறும் குறுக்குவட்டை உடைய ஒரு கிடை குழாயினூடாக அருவிக்கோட்டு பாய்ச்சல் கொண்டுள்ளது. பாய்ச்சல் வேகம் V இருக்கும் ஒரு புள்ளியில் பாய்மத்தின் அமுக்கம் P எனின் பாய்ச்சல் வேகம் 3V உள்ள புள்ளியில் அமுக்கம் என்னவாம்? திருப்பம் அதே தான். கிடை குழாய் ஹாஃப் ரோய் வர்க்கம் ப்ளஸ் P + ஹாஃப் ரோய் வர்க்கம் ஒரு மாறிலி.
கிடைக்குள்ள அப்படியே ரோஜி வச்சு வராது. அப்போ என்ன மாதிரி ஒரு இடத்துல வேகம் பிஎம் மற்ற இடத்துல வேகம் 3 அப்போ போட்டு பிரத்திட்டு அமுக்க வித்தியாசம் கண்டுபிடி, புதிய அமுக்கத்தை கண்டுபிடி. இப்போலாம் விவசாயம் பண்ணு. ரைட், போட்டு செட் பண்ணு. சரியானே? ரைட், ஓகே. அப்போ அவ்வளோ இருக்கட்டும். நாங்கள் அடுத்த வீடியோவில் மிச்சத்தை பார்ப்போம். சரியோ? 2வது பேப்பர் 3வது பேப்பர் முடிஞ்சது. 4வது பேப்பர் தந்துட்டேன் உங்களுக்கு. 3வது பேப்பருக்குரிய வீடியோக்கள் டக்கு நான் போட்டு விட்றேன். கொஞ்சம் டைமுகள் பிரச்சனையாக இருந்தது. சரி, அடுத்தது பார்ப்போம்.